அனைவருக்கும் வணக்கம். பெண் புலவர்கள், சங்ககால புலவர்கள் என்ற வரிசையில் காக்கை பாடினியாரைத் தொடர்ந்து வெள்ளி வீதியார் பற்றி பார்ப்போம். இவர் சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் பாடியுள்ளார். ஔவையார் வெள்ளி வீதியாரை பற்றி குறிப்பிடும்போது தனது பாடலில் தலைவன் வெளியூர் செல்லும் போது உடன் தானும் வருவதாக கூறும் தலைவியை பற்றி குறிப்பிடும்போது வெள்ளி வீதியார் போல் தலைவியும் தன் தலைவனுடன் செல்ல விரும்புகிறாள் என்கிறார். இதன் மூலம் நாம் அறிவது: 1. பெண்களின் சுதந்திரம், துணிச்சல், திறமை மற்றும் கல்வி அறிவு. காரணம், வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்லும் கணவனுடன் தானும் சென்று அவருக்கு உதவி புரியும் திறனும் வெளிப்படுகிறது. மேலும் அன்பின் ஆழமும் புரிதலும் நட்பும் கணவனை பிரிந்து தான் தனியாக இருக்க இயலாது என்ற காதலின் சிறப்பும் அன்றைய பெண்கள் எப்படி கணவனுக்கு துணையாக இருந்தார்கள் என்பதும் விளங்குகிறது. மேலும் பாடல்கள் எழுதி தனது அறிவுத்திறனை, கற்பனை திறனை எப்படி வெளிக்கொணர்ந்துள்ளார்கள் என்றும், இலக்கிய நயத்தோடு அந்த பெண்கள் இவ்வாறு பலவற்றில் சிறந்து விளங்குவதை அன்றைய கணவன்கள் எப்படி அனுமதித்து ஊக்குவித்தனர் என்பதையும், வீட்டை வளமாக நலமாக முன்னேறி வரச் செய்து வாழ்ந்த பெண்கள் குடும்பத்தினருடன் அழகாக அன்பு செலுத்தி பாராட்டி ஊக்குவித்து உயர்த்தி இருக்கிறார்கள் அன்றைய கணவர்கள் என்பதும் நாம் அறிய வேண்டியவை. இவர்களது இயற்பெயர் அறிய இயலவில்லை. வெள்ளி வீதியார் என்று சிறப்பு பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் நாம் அறிய முடிகிறது. மேலும் இவர் தனது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையே பாடலாக பாடியுள்ளார். தான் விரும்பியவரை மணக்க நினைக்கும்போது அவரது தலைவன் திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று பொருள் ஈட்ட வெளியூர் சென்றதையும், பின்னர் அவரை பிரிந்த ஏக்கத்தையுமே அழகாக பாடலாக எழுதியுள்ளார். இவரது பாடல்கள் அகத்தின் அன்பை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இப்பாடலை பார்த்தால், கன்று முன்னாது களத்தினும் படாது, நல்லான் ரீம்பா நிலத்து கா அங்கெனக்கு, மாகா தென்னைக்கு முதவாது, பசலையுனி இயர் வேண்டும், திதலை யல்கு லென் மாமா கவினே என்று தலைவனை பிரிந்த தலைவியின் நிலையை இப்படி ஒரு பாடலாக எழுதியுள்ளார். எப்படி ஒரு பெண் சங்க காலத்தில் தன் உணர்வுகளை துணிச்சலாக இப்படி பாடலாக எழுதி, இதுபோல் 35 பாடல்கள் எழுதியும் ஆண்களின் போர் வீரம் குறித்தும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை என இவற்றில் இவரது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அன்றே பெண்கள் கல்வி கேள்வியிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வீரதீர செயல்களிலும் துணிச்சல் நிறைந்தவர்களாக இருந்ததை அறிய முடிகிறது. பல காலம் கடந்து நாம் அவற்றை படிக்க நமக்கு கிடைக்கப்பெறச் செய்த இவற்றை கண்டறிந்து பாதுகாத்து இன்று நமக்கு புத்தக வடிவில் பாடலாக கிடைக்கப்பெற உழைத்து உருவாக்கிய அனைவருக்கும் நமது நன்றியையும் அன்பையும் வணக்கத்துடன் மரியாதையுடனும் கூறுவதோடு, இதுபோல் பலவற்றையும் இலக்கியங்களில் கிடைக்க பெறலாம். அவற்றை படித்து புரிந்து கொண்டாலே நமது திறன் மேம்படும் என்பதையும் இதன் மூலம் அறிவதற்கே இச்சிறிய குறிப்பு. இதை கேட்டு மகிழ்ந்து இன்புற வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.